முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் பிற ஆலயங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படும் கந்த சஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் விருதுநகரில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வை காண நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். புராண வரலாற்றின்படி சூரபத்மன் என்னும் கொடிய அரக்கனை முருகப்பெருமான் அழித்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் இந்த சூரசம்ஹார விழா நடத்தப்படுகிறது. இது வெறும் புராண நிகழ்வு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனின் மனதிலும் குடிக்கொண்டிருக்கும் அகங்காரம், ஆணவம், காமம் போன்ற தீய குணங்களை அழித்து நற்குணங்களை நிலைமாட்டுவதற்கான ஒரு தத்துவார்த்த குறியீடாகவும் இந்த சூரசம்ஹாரம் கருதப்படுகிறது. சூரபத்மன் மற்றும் அவனது சகோதரர்களான சிங்கமுகன், தாரகாசுரன் ஆகியோரை முருகப்பெருமான் அழித்த வரலாற்று நிகழ்வு கண் முன்னே மீண்டும் அரங்கேற்றப்பட்டது. கந்த சஷ்டி விரதத்தின் இறுதி நாளில் நடைபெற்ற இந்த மாபெரும் விழாவில் திரளான பக்தர்கள் முருகப்பெருமானின் பக்தி பாடல்களை பாடி மனம் முருகி முருகனை தரிசனம் செய்தனர். மறுபடியும் பேசிட்டு இல்லை அவ்வளோதான் பேசுகிறேன்.